மேஜர் லீக் கிரிக்கெட் 2025 குவாலிஃபயர் டு டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் எம்ஐ நியூயார்க் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப், இன்வெஸ்ட்மெண்ட் லீடர்போர்டு இருக்குது, ரெகுலராக ஃப்ரீ கார்னர்ஸ் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. கிராண்ட் ஃபெராரி ஸ்டேடியம் டலாஸ் டெக்சாஸில் தான் இந்த போட்டி. க்ளவுட் கண்டிஷன், மோஸ்ட்லி மழை இல்லைங்கிறது தான். இந்த போட்டி மழை காரணமாக ஒரு வேளை டிஸ்டர்ப் ஆனால் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபை ஆவாங்க ஃபைனலுக்கு. அவங்களோட லீக் ஸ்டேஜோட டேபிள் அமைப்பு படி இது ரூலு. பட் மோஸ்ட் ப்ராப்ளி மழை இல்லை அப்படிங்கிறது தான், முழு மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். 43 போட்டிகளில் 21 பேட் ஃபர்ஸ்ட் வின்னு, 21 சேசிங் வின்னு, ஒரு நோ ரிசல்ட்டு. இது ரீசெண்டாக நடந்தது. 176 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு. ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸு 246க்கு 4 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. ESCO சியாட்டில் ஆர்கர்ஸ் வந்து 124க்கு 10 அப்படின்னு லோ ஆகியிருக்காங்க. 150க்கு பிலோவா 9 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 20 டைம்ஸ், 190 அபோவா 13 டைம்ஸ். ஹை எண்டில் ஸ்கோர்ஸ் இந்த சீசனில் வரதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி தான் இன்றைக்குமே எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த கண்டிஷன் ஏதாவது மாற்றுமா அதை பார்க்கணும். டிஎஸ்கே பொறுத்தவரை 16 போட்டிகளில் 7 வின்னு 8 லாஸு. கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ஓவரால் அந்த பர்டிகுலர் கிரவுண்டு. அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்னா கூட அதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் தான் அதிக வெற்றி கிடச்சிருக்கு. குறிப்பாக டாஸ் அப்படிங்கிறது இந்த சீசனில் அவங்களுக்கு ஃபேவராக இல்லை. இது வரைக்கும் 11 டாஸு, அதில் ஒரே ஒரு டாஸ் தான் டிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இடத்தையும் நம்ம பார்க்கணும். எம்ஐ நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் 16 போட்டியில் 10 லாஸு 6 வின்னு. இவங்களுமே டெக்சாஸில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 167 டிஎஸ்கே சேஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஐ நியூயார்க் 184 சேஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் நம்பர் பாருங்கள், ஒரு சில இடங்களில் டவுன் அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் குறிப்பாக கண்டிஷன் க்ளவுடியாக இருக்குது, மழை பெய்யுது, இந்த மாதிரி நேரங்களில் சடன் கொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. கொஞ்சம் டஃப்பாக போன போட்டி இருந்ததை பார்த்தோம். அண்ட் ஓவராலாக அந்த சீசனில் நிறைய ஸ்கோர்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வரதையும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் இந்த ஸ்கோர் வருங்கிற எதிர்பார்ப்பில் போகணும். டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸு ஃபாஃப் ஸ்மித் பட்டேல் ஓப்பன் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படியே போகுங்கிறது தான் எதிர்பார்ப்பு. முக்கமெல்லாம் டீசெண்டாக விளையாடுறாரு. ஒரு சில போட்டிகளில் நல்ல இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு, மிடில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காரு. ஸ்டோயினிஸோட இன்னிங்ஸ் பெருசாலாம் இல்லை. ஓரளவுக்கு பவுலிங் பேஸில் இருக்கிறதுனால சின்ன கன்சிடரேஷன். ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஓரளவுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கை. சுபம் ரஞ்சனே சில நேரங்களில் ஓகே, பேக் எண்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு சில போட்டிகளை விளையாண்டுருக்காரு. டானவன் ஃபெரைரா சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. பேக் எண்டில் செம்ம ஸ்கோர் பண்ணுறாரு. அண்ட் சில நேரங்களில் அவரோட ஆஃப் பிரேக் பவுலிங்கும் இருக்குது. குறிப்பாக எம்ஐ நியூயார்க் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சுருக்கனால இன்றைக்கி ஃபெரைராவோட ரோல் இம்பார்ட்டனாக இருக்கும். சேவேஜ் பவுலிங் பேஸில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஹிட்டிங்கில் பேக் எண்டில் நல்லா பண்ணுறாரு. டெக்சாஸுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஹேண்டி ஃபினிஷராக இருக்கார். அகில் ஹுசைனோட இடம் மட்டும் இன்றைக்கி கேள்வியாக பார்க்குறேன். ஏன்னா அகில் ஹுசைன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, சில லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டாக ஆம்பால் போகிறார், நல்லா பண்ணுறார். அப்படின்னா கூட இந்த இடத்துல அகில் ஹுசைனுக்கு பதிலாக நன்றி போகரை உள்ளே கொண்டு வரலாம் ஒரு ஐடியா. இல்லை ஒரு பேட்டர் சைடு போகலாம், டெரல் மிச்சலில் கொண்டு போனால் பவுலிங் பேஸில் தேவைப்பட்ட பயன்படுத்திக்கலாம். பேட்டர் பேஸில் ஹிட்டிங் பேஸில் அவர் பெட்டராக இருப்பார் அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிக்கலாம், பார்க்கணும். அகில் ஹுசைன் இடம் டவுட்டு. ஆடம் மில்லே சூப்பராக பண்ணியிருக்காரு. நூர் அகமது ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங். சில நேரங்களில் ஏர்லியாக கொஞ்சம் நல்லா பண்ணதுனால கொஞ்சம் லேட்டர் பேஸில் டவுன் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஜியாவுல் ஹக் நியூ பாலில் ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் கொடுத்துருக்காரு. பட் ஸ்டில் அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் விக்கெட் பேஸில் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் நம்பரை பார்க்கலாம். ஃபாஃபை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுருக்கார். பாருங்கள், ஆல்டர்னேட் மேட்சஸில் கலக்கியிருக்காரு. அண்ட் எம்ஐ நியூயார்க் அகேன்ஸ்டாக இந்த சீசனில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கணும். ஸ்மித் பட்டேல் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுத்தா கூட அந்த பெரிய இன்னிங்ஸ் அப்படின்றது அவர்கிட்ட வரல. முக்கமல்லாவோட இன்னிங்ஸு ஒரு சில இன்னிங்ஸ் ஓகேவாக இருந்தாலும் கன்சிஸ்டன்ட் பேஸில் அதே நேரத்தில் பெரிய இன்னிங்ஸ் அப்படின்றது இவர்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. ஸ்டோயினிஸை பாருங்கள், அவரோட லெவலுக்கு இது ரொம்பவே குறைவு, சுமாராக இருந்திருக்காரு. எம்ஐ நியூயார்க் அகேன்ஸ்டாக கடந்த 2 போட்டியில் 25-24 அப்படின்னு இருந்திருக்காரு. சுபம் ரஞ்சனே பாருங்கள், ஓரளவுக்கு இந்த ஃபினிஷிங் பேக் எண்டில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஆரம்பத்தில் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லைனா கூட ரீசன்ட் மேட்சஸில் நல்லா பண்ணியிருக்காரு. இது நல்ல நம்பர்ஸாகவே பார்க்கலாம். எம்ஐ நியூயார்க் அகேன்ஸ்டாகவும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. டானவன் ஃபெரைரா ரீசன்ட் இன்னிங்ஸை பாருங்கள், கலக்கியிருக்காரு. போன இன்னிங்ஸ் மட்டும்தான் 3 for 3 அப்படின்னு போயிருக்காரு. ஸோ ஓவராலாக செம்மையாக இருந்திருக்காரு. எம்ஐ நியூயார்க் அகேன்ஸ்டாக ரீசெண்டாக ஒரு 20 ball 53 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. சேவேஜ் ஃபினிஷிங்கில் கண்டிப்பாக நல்லா இருக்கார். ஸோ நிறைய நாட் அவுட்ஸில் இருக்கார். ஸோ அதை நம்ம பார்க்கணும். அண்டு
இந்த சீசன்லேயே ஒரு 53 அகெயின்ஸ்ட் எம்ஐ நியூயார்க் அடித்ததை ஞாபகம் வச்சுக்கோங்க. அகில் ஹுசைன் ஓகே, பேட்டிங்கில் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும், இந்த பேட்டிங் டெப்த்து ஆடமில்லை கூட பண்ண முடியும் அப்படின்ற அந்த இது ஷோ பண்ணியிருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸோட பவுலிங்னு பார்க்கும்போது விக்கெட் டேக்கிங்கில் சில நேரங்கள் இருந்திருக்கு, சில நேரங்கள் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. நிறைய நேரங்கள் அவரோட முழுமையான ஓவர் இருந்திருக்கு. டானவன் ஃபெரைராவுக்கு அவ்வளோ ஓவர் கொடுக்கல, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. அகில் ஹுசைனோட பவுலிங் விக்கெட் டேக்கிங்கில் ரொம்பவே சூப்பர், செம்மையாக கலக்கிறார், அதை பார்க்குறோம். ஆடம் மில்னே ரீசெண்டாக ஒரு 5 அதுக்கு முன்னாடி 3 விக்கெட் தொடர்ந்து விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கார். எம்ஐ நியூயார்க் அகேன்ஸ்டாக அந்த சீசனில் ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. நூர் அகமதோட விக்கெட் டேக்கிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. கண்டிப்பாக ஜியா உல் ஹக்கு டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்கார், பட் ஸ்டில் விக்கெட் டேக்கிங்கில் நிறைய இருக்காரா அப்படிங்கிற அந்த கேள்வியோடு தான் பார்க்கணும். அண்ட் எம்ஐ நியூயார்க் அகேன்ஸ்டாகவும் கடந்த 2 போட்டி இந்த சீசனில் விக்கெட் எடுக்காமல் இருக்கார். எம்ஐ நியூயார்க் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி மாற்றம் இருக்காது, அப்படியே தான் கொண்டு போகாங்கிற எதிர்பார்ப்பு. கொனடி காக் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் கன்சிஸ்டன்ட் பேஸில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. மொனாக் பட்டேல் நல்லா பண்ணியிருக்காரு இந்த சீசனில். யூஎஸ்ஏ பிளேயர்ஸ் ஒரு சில பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டதில் குறிப்பாக மொனாக் பட்டேலை சொல்லணும். அண்டு பிரேசோலோட டச் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, எதிர்பார்ப்பு ரொம்ப, ஆனால் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. பவுலிங் பீஸ்லேயும் சில நேரங்களில் ரன்ஸை வாரி கொடுத்துறதுனால பவுலிங்கில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறத பார்க்குறோம். நிக்கோலஸ் பூரன் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, ஒரு ப்ரெஷரில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. கிரண் போலார்டு செம்மையாக பண்ணுறாரு, பேக் எண்டில் பவுலிங்லேயும் பண்ணுறாரு அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. சில நேரங்களில் டச்சிங் தர மேலே அனுப்பும்போது டீசென்ட் அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஹீத் ரிச்சர்ட்ஸு ஃபினிஷிங் பட் அந்தளவுக்கு கிரேட்டாக அது வரைக்கும் வரலை. கிறிஸ்டியன் லூஸ் டீசெண்டான போல நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காரு டொமஸ்டிக்கில். இங்கே வந்திருக்காரு ஓரளவுக்கு ஓகே, கடந்த 2 போட்டியில் நல்லா தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். போல்ட்டோட பர்ஃபார்மன்ஸு சொல்லவே தேவையில்லை, ஒரு வேளை க்ளவுடாக இருந்ததுன்னா வேறு லெவலில் பண்ணுவார். கெஞ்சிகே ஏர்லி ஓவர்ஸில் பயன்படுத்துகிற மாதிரி லேட்டர் ஓவர்ஸில் பயன்படுத்த முடியல, நிறைய ரன்ஸ் கொடுத்துட்றாரு, அதை பார்க்குறோம். போன மேட்ச் அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும். உகார்கரோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவர் கண்டிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பவுல் பண்ணுறாரு, கண்ட்ரோலாக இருக்கார், அது முக்கியம். விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருக்கார், ஆனால் போன போட்டியில் பெஸ்ட்டாக இருந்தார், பட் ஓவராலாக அந்தளவுக்கு பெஸ்ட் இல்லை, இருந்தால் கூட அந்த கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். குனண்டிக்காக்கு ரீசெண்டாக பாருங்கள் இன்னிங்ஸ் பேஸில் பில்ட் அவ்வளோவே இல்லை, ஆனால் டிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 8 for 8 அப்படின்னு காலியாக இருக்காரு, மற்றபடி நல்லா பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். டெக்ஸாஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் கன்சிடரபுளாக தான் பார்க்கணும். மொனாக் பட்டேலோட நம்பர் டிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது, மிடில் ஒரு 3 இன்னிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் டெக்ஸாஸ்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் ஓகேவா இருந்திருக்கு, ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு நம்ம பார்க்குறோம். நிக்கோலஸ் பூரன் கடந்த சில போட்டிகள் ஓரளவுக்கு ஓகே, கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப போட்டிகளை தொடர்ந்து சொதப்பல் இருந்தது, பேக்கெண்டில் கொஞ்சம் நல்லா வந்திருக்கார், அந்த பேஸில் கொஞ்சம் கன்சிடரபிள். பிரேஸ்வெல் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, அந்த டச் பாருங்கள் அவ்வளோ இல்லை, ஏன்னா ஒரு பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கை ஷோ பண்ணி பார்த்துருக்கோம். நியூசிலாந்து மேட்சஸில், டொமஸ்டிக் மேட்சஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். இந்த சீசன் அவருக்கு படலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலு தான். ஏன்னா 18 balls 18, 17 ball 18, ஸோ இந்த மாதிரி தான் அவர் வந்திருக்கார். 20 ball 26, ஸோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் போராக இருக்குது அண்ட் தடுமாற்றத்தையும் ஷோ பண்ணுறதை பார்க்குறோம். கிரண் பொலார்டு டீசெண்டாக விளையாண்டுருக்கார், பேக்கெண்டில் சில நேரங்களில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு, அதை பார்க்குறோம். அண்ட் அஜிண்டரும் சில நேரங்களில் ஓகே, குறிப்பாக ஒரு செஞ்சுரியை மிஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஹீத் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. கிறிஸ்டியன் லூஸை பொறுத்த வரைக்குமே பேட்டிங்கில் கொஞ்சம் எபிலிட்டி வச்சுருக்கோம், பட் பெருசாக யோசிக்க வேண்டாம் பேக்கெண்டில் வரதுனால. பிரேஸ்வெல் ரீசன்ட் போட்டிகள் அவ்வளோவா பவுல் பண்ணலை அண்ட் விக்கெட் டேக்கிங் கடந்த 5 போட்டியில் பவுல் பண்ண இடத்துல விக்கெட் எடுக்கணும். ஆனால் டிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் பண்ணியிருக்காரு, அதை நம்ம பார்க்குறோம். பொலார்டு பாருங்கள் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார், ஆனால் முழுமையாக ஓவர் கொடுக்குறதுல இருந்தாலும் ஓவர் கொடுக்கும்போது ஓகே. ஆனால் டிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக அவ்வளோவா இல்லை ரீசெண்டாக. ரஜிண்டருக்கு ஓவர் ரீசெண்டாக கொடுக்குறாங்க, ஆனால் பெஸ்ட் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி விக்கெட் டேக்கிங் பேஸில் இல்லை. ஓகே, கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டில் லியூஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 போட்டியில் நல்லா பண்ணியிருக்காரு, ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்டு கடந்த போட்டியில் 2 விக்கெட், அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு முன்னாடி 4 விக்கெட்டு. பட் ரீசெண்டாக டிஎஸ்கேக்கு எகென்ஸ்டான்னு பார்க்கும்போது அந்த விக்கெட்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷோ பண்ணுறாரு. டெக்ஸாஸில் ஆல்டர்னேட் மேட்சஸில் நல்லா பண்ணியிருக்காரு, அதையுமே நம்ம பார்க்குறோம். கெஞ்சிகே ரீசெண்டாக போன போட்டியில் ஏர்லியாக ரன்ஸ் கொடுக்கவே இல்லை, கடைசி ஓவரில் வேறு லெவலில் ரன்ஸை கொடுத்துட்டாரு. ஸோ அது பார்க்குறோம். மோஸ்ட்லி வந்த விக்கெட் எடுக்கிறார், அது ஒன்று தான். இங்கே காலமில் எல்லா காலம்லையும் விக்கெட் இருக்கிற இடமா இருக்குது கெஞ்சிகேக்கு, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ரூசில் உகார்கர் போன போட்டியில் கலக்குனாரு அண்ட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஒரு போட்டியில் மட்டும் ஒரே ஒரு கொடுத்தாங்க, அது 16 ரன் கொடுத்தாரு. மற்றபடி பாருங்கள் ஒரு கண்ட்ரோலோட பவுல் பண்ணியிருக்கார், நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். விக்கெட் டேக்கிங்லேயே டீசெண்டாக இருந்திருக்காரு.
ரெண்டு டீம் பார்க்கும்போது டிஎஸ்கே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓவராலாக அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸில். ஏன்னா எம்ஐ நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்ட் இல்லை அண்ட் டாப் 5 ஹெவியாக இருக்குது. அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எம்ஐ நியூயார்க்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். இது குறிப்பாக இந்த மாதிரி இடத்துல நிறைய இடங்களில் இருந்திருக்காங்க எம்ஐ நியூயார்க். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கலாம். பட் ஃபார்ம் பேஸில் அவுட்புட் பேஸில் டிஎஸ்கே இந்த வருஷம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா டிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் ஹெவி தான் இருந்தாலுமே இன்றைக்கி அகில் ஹுசைன் பதிலாக வேறு யாராவது யோசிப்பாங்க. அகில் ஹுசைனுக்கான ஓவர் கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு. ஸ்டோயினிஸ் ஆடம் மில்னே 100 முழுமையாக வீசுவாங்க. ஸ்டோயினிஸ் அண்ட் ஆடம் மில்னே எண்ட் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. இங்கே பிரேசலுக்கான ஓவர் ரீசெண்டாக கொடுக்கறது இல்லை. பொலாடு ஒரு சில ஓவர் வரலாம். தஜீந்தருக்கான ஓவர் கொஞ்சம் குறைவாக இருக்கும், இருக்காது, இல்லாமல் அந்த மாதிரி கூட யோசிக்கிறேன். கிறிஸ்டியன் லூயிஸ், போல்ட் அண்ட் உகார்கருக்கான முழுமையான கோட்டா இருக்கும். போல்ட் அண்ட் உகார்கர் எண்ட் ஓவரில் வீசுகிறாங்க. டிஎஸ்கே செம்மையாக விளையாண்டுருக்காங்க ஓவராலாக எம்ஐக்கு எகெயின்ஸ்டாக. ஆனால் டிஎஸ்கே அட்வான்டேஜ் கொஞ்சம் இந்த பேஸ்லேயே அதிகம்னு நான் சொல்லுவேன். டிஎஸ்கே குறிப்பாக எம்ஐ நியூயார்க்கு எகெயின்ஸ்டாக குவாலிஃபயர் 2ல் அதை சேலஞ்சர் அப்படிங்கிற நேமில் இருக்கிறப்ப அந்த இடத்துல தோற்றுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2023 மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டிஎஸ்கே அண்ட் எம்ஐ மோதுறாங்க. என்ன நடக்கும்னு பார்க்கணும். டிஎஸ்கே ரீசெண்டாக விளையாண்ட போட்டிகள் ஒன்றில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எம்ஐ நியூயார்க் ரீசெண்டாக வெற்றிகளை மட்டுமே அடைஞ்சிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பாருங்கள் 2023 சேலஞ்சரில் எம்ஐ நியூயார்க் 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. டாப் 14 மைண்டில் ஜஸ்ட் பார்த்துங்க. ஆன் டைமில் சில மாற்றங்கள் குறிப்பாக அகில் ஹுசைன் அந்த இடத்துல வேறு யாராவது யோசிக்கிறாங்களா இல்லை அகில் ஹுசைனை வச்சு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். பிக் பேஸில் ஸ்மித் பட்டேல் விக்கெட் கீப்பர் கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து கொடுக்கலாம். ஓரளவுக்கு டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பேஸில் யோசிக்கணும். கிறிஸ்டியன் லூயிஸ் நல்ல பவுலிங் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பேஸில். ருசில் உகார்கர் எண்ட் ஓவரில் வீசுகிறார், அந்த இடத்துல யோசிக்கணும். ஜியா உல் ஹக் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால இவருக்கான ப்ரையாரிட்டி பவுலிங் பேஸில் அதிகமாக இருக்கும். முழுமையான கோட்டா வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஜியா உல் ஹக்கை கன்சிடர் பண்ணணும். ஃபாஃப், நிக்கோலஸ் புரன், கிரண் பொலார்டை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபார்மில் இருக்காங்க இவங்கெல்லாம். பேக் எண்டில் பூரனோட பேட்டிங் நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்தையும் பார்க்குறோம். ஜென்ரலாக பூரன் ஏர்லி ஸ்டார்ட் எப்பயுமே பெஸ்ட்டாக கொடுப்பார், போக போக டவுன் ஆவார். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஏர்லியாக ஸ்டார்ட்டே பண்ணலை. பட் பேக் எண்டில் சூப்பராக பேட் பண்ணிகிட்டு இருக்காரு. கேப்டன் இன்னிங்ஸில் கொடுக்குறாரு. குவிண்டன் டி காக், ஸ்டோயினிஸ் அண்டு டானவன் ஃபெரைராவை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். டானவன் ஃபெரைரா ஒரு ஆங்கிளில் ஆஃப் பிரேக் பவுலில் அவர் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக பவுல் பண்ண வாய்ப்பு, முழுமையாக பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற பேட்டிங் ஃபார்மும் நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். ஸ்டோயினிஸு அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, பட் கேம் சேஞ்சர் அந்த ஆங்கிளில் தான் யோசிக்கணும். குவிண்டன் டி காக் டெக்சாஸில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிச்சு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் நிக்கோலஸ் புரான் ஃபார்மில் இருக்கார். குவிண்டன் டி காக் டெக்சாஸில் நல்லா பண்ணியிருக்காரு. பேட்டிங்கில் பிரேஸ்வெல் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்க, பட் ரிஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு படலை அப்படிங்கிறனால. ஃபாஃப் டெக்சாஸில் பயங்கரமாக விளையாண்டுருக்காரு. மொனாக் பட்டேல் டீசன்ட் கன்சிஸ்டண்ட்டை ஷோ பண்ணுறாரு. ரஞ்சனே ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்கள். முக்கமலாவும் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் முக்கமலா பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறதுல ரஞ்சனேவால் அது கொடுக்க முடியுது. ரீசெண்டாக அது பண்ணுறாரு அப்படிங்கிறனால கொஞ்சம் கன்சிடரேஷன். கெல்வின் சேவேஜ் பேக் எண்டில் ஃபினிஷ் பண்ணுறாரு. போலிங் பேஸில் இன்றைக்கி ஒரு சில ஓவர் கூட கன்சிடர் பண்ணலாம். பொலார்டு, ஸ்டோயினிஸு, ஃபெரைரா, மிச்சல் இன்றைக்கி இருக்காரான்னு பார்க்கணும் ஆன் டைமில். ஏன்னா அகில் ஹுசைனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் ஒரு ஆல்ரவுண்டர் பேஸில் மிச்சல் எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. பட் மோஸ்ட்லி பர்கர் சைடு போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ட்ரெண்ட் போல்ட்டு, நூர் அகமது ஒரு சில இடங்களில் அண்டு மில்லேன் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஜியா உல் ஹக் ஒரு சில டீம்ஸில், உகார்கரை நான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்டு லூயிஸ் நல்லா பவுல் பண்ணுறாரு. லூயிஸோட பவுலிங் நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்துல கேப்டனா ஸ்டோயினிஸ் அண்டு ஃபெரைரா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்டோயினிஸோட ட்ரைங்கிறது ரிஸ்க்கான ட்ரை தான். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற இடத்துலையும். தொடர்ந்து டிஎஸ்கேக்கு விளையாடுறதுனால ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துட்டார். ஓவராலாக ஒரு டேலி ஆகி பாயிண்ட்ஸ் வச்சுருக்கார் அப்படின்னா கூட அந்த கன்சிஸ்டண்ட்டாக ரன் அடிக்கிறது, கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறத கொடுக்கறது இல்லை. அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ இருந்தாலுமே ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுறவங்க ஸ்டோயினிஸை கேப்டனாகவும் ஃபெரைராவை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள்.
இது என்னோட டீம் ஆன் டைமில் என்ன மாற்றங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.